அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசியினருக்கு ராசியில் கேது, 7இல் ராகு, 8ஆம் இடத்தில் சனி, 9இல் செவ்வாய், 10இல் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் குரு, சுக்கிரன். ஆக ராசிநாதன் 10இல் புதனுடன் இணைந்து இருப்பது சிறப்பு. புதாத்திய யோகம். உயர் கல்வி கற்க ஆசை பெறுபவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குரு சாதகமாக இருப்பதால் வீட்டில் மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். சுபகாரிய தலைகள் அனைத்தும் விலகும். பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு உண்டு. ஆனால் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இதுவரை கஷ்டப்பட்டவர்களுக்கு நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய நேரம் வருகிறது. ஒரு சிலருக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். சிலருக்கு அயல் நாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம். மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் போன்றோருக்கு லாபம் பெருகும். வீடு வாங்க ஆசைப்படுபவர்கள் வாங்கலாம். கட்டிட தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். சுகாதிபதி செவ்வாய் பாக்யாதிபதியாக பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு. வீடு வாசல் போன்றவற்றில் முன்னேற்றம் உண்டு. 10இல் சூரியன், புதன் என்பதால் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தொழில்களில் வளம் பெறுவீர். ஆனால் தங்களின் ராசிக்குள் ராகு, கேது இருப்பதை மறந்து விட வேண்டாம். அவ்வப்போது சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். குடும்பத்தில் திடீர் என்று பிரச்சனைகள் வரலாம். என்றால் 7இல் ராகு, 8இல் சனி. உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு தொடர் வைத்தியம் தேவைப்படும். பிடிவாதத்தால் சில நல்ல வாய்ப்புகளை தவறவிட நேரிடலாம். அஷ்டமத்து சனி என்பதால் உடல் நலனில் சற்று கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். மற்றபடி தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.